வணக்கம் நண்பர்களே. 2025-26 பிரீமியர் லீக் சீசன் இப்போ ஒரு வெறியான கட்டத்துல இருக்கு. அர்சனல் கோப்பையை தூக்குமா இல்ல சிட்டி வழக்கம் போல முந்துவாங்களா? மேன் யுனைட்டட்ல என்ன நடக்குது? எல்லாத்தையும் இந்த வீடியோல விரிவா பாப்போம். முதல்ல டேபிள் டாப்பர்ஸ் அர்சனல் பத்தி பேசியே ஆகணும். அர்டேட்டா டீம் இப்போ ஒரு மிஷின் மாதிரி வேலை செய்யுது. குறிப்பா டிஃபென்ஸ்ல வில்லியம் சாலிபா ஒரு செவுரு மாதிரி நிக்கிறாரு. 25 மேட்ச்ல 56 பாயிண்ட்ஸ் எடுத்து அர்சனல் இப்போ முன்னிலையில இருக்காங்க. இந்த வருஷம் கன்ஃபார்ம் கப்பு இவங்களுக்கு தான்னு அவங்க ஃபேன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம சாம்பியன்ஸ் மான்செஸ்டர் சிட்டி. ஹாலண்ட் இந்த சீசன்லயும் 21 கோல் அடிச்சு கோல்டன் பூட் ரேஸ்ல முன்னாடி இருக்காரு. ஆனா சிட்டிக்கு இந்த தடவை ஆர்சனல் கொடுக்கிற அழுத்தம் அதிகம். இருந்தாலும் கடைசி நேரத்துல கம்பேக் கொடுக்கறதுல சிட்டி கில்லாடிங்கிறத மறந்துடாதீங்க. இந்த சீசனோட டார்க் ஹார்ஸ் அஸ்டன் வில்லா தான். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு டாப் 3க்கு வந்து மிரட்டுறாங்க. அவங்க ஆடுற அந்த அட்டாக்கிங் ஃபுட்பால் பெரிய டீம்ஸுக்கே பயத்தை காட்டுது. சாம்பியன்ஸ் லீக் தகுதி பெறுவாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பெரிய டீம்ஸ்ல இந்த வருஷம் நிறைய குழப்பம். மான்செஸ்டர் யுனைட்டட்ல ரூபன் அமோரிம் நீக்கப்பட்டு இப்போ மைக்கேல் கேரிக் வந்திருக்காரு. அதே மாதிரி செல்சிலையும் மேனேஜர் மாற்றம். இந்த மாற்றங்கள் அவங்க டீமை காப்பாத்துமா இல்லையாங்கிறது தான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. கீழே பார்த்தா வூல்ஸ் நிலைமை ரொம்ப மோசம். 19 மேட்ச் விளையாடியும் ஒரு வெற்றி கூட இல்லாம தத்தளிக்கிறாங்க. இவங்க ரெலிகேஷன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ, உங்களோட கருத்துப்படி இந்த தடவை பிரீமியர் லீக் டைட்டிலை ஜெயிக்க போறது யாரு? அர்சனலா இல்ல சிட்டியா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃபுட்பால் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.